பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கமா பிரதியிடான்ற கருப்பொருளில் இந்த கருத்தாடலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது உண்மையில் உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான மக்கள் கருத்தறிகின்ற ஒரு பகிரங்க அழைப்பை விடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று மிக முக்கியமாக கலந்துரையாடப்படுகின்ற விடயமாக இது இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் என்பது இலங்கையை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் 1970களில் தொடங்கிய பல வகையான எதிர்ப்பு செயற்பாடுகள் சிவில் யுத்தமாக பிறகு வெடித்தது. இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை உருவாக்கின. அதிலே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. அது பலருடைய வாழ்க்கையிலே தலையீடு செய்திருக்கிறது, பல விளைவுகள் உருவாகியிருக்கின்றன. அந்த வகையிலே இலங்கை சமூகங்கள் மத்தியிலே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான ஒரு நீண்ட வாத பிரதிவாதம் இடம்பெற்று வந்திருக்கிறது. 1970கள் மட்டுமல்ல, அது உருவாக்கிய அந்த நெருக்கடி 1979 49ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டம் ஒரு சட்டமாக உருவானதன் பின்னர் பல வகையான நெருக்கடிகள் உருவாகின என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக தெற்கினுடைய சிங்கள சமூகம், இளைஞர்கள் இதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், மலையக தமிழர்கள் எல்லாம் இதிலே மிக கடுமையான அடக்குமுறைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம் சமூகம் கூட இதனாலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எல்லா சமூகங்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் மூலம் பிறகு சட்டமாக உருவாகியதன் பின்னர் அது ஏற்படுத்தியிருக்கின்ற எதிர்வினைகள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட நீக்கப்படும் என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட சூழலிலே தான் இப்போது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் உண்மையிலேயே நீக்கப்பட வேண்டுமா அல்லது அதற்கு மாற்றீடுகள் அவசியமா என்கிற விவாதம் தான் இப்போது வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த விவாதங்களை நாங்கள் இப்போது ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே இதிலே 3 முக்கியமான சிரேஷ்ட சட்டத்தரணிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்தரணி முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் சம்சுதீன் அவர்கள், அதுபோல சட்டத்தரணி பைஜ் மீரா முஹிதீன் அவர்கள், சட்டத்தரணி ருடானி ஜாகிர் ஆகிய மூவரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சட்டம் சார்ந்த, சமூகம் சார்ந்த விடயங்களை நாங்கள் கலந்துரையாடலாம் என்று விரும்புகின்றோம். இந்த கலந்துரையாடலில் வருகின்ற அம்சங்களை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு ஆலோசனைகளை அனுப்புவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாகவும் இதை நாங்கள் ஏற்படுத்தலாம். இந்த நேரலை ஊடாக பரவலாக பலருக்கு இந்த விடயத்தை கொண்டு சேர்ப்பதும் கூட எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எப்போதும் சட்டம் என்பது சமூகத்திலே விவாதங்களுக்கு உட்பட்டு வருவது என்பது மிகவும் ஆரோக்கியமான விஷயம். அந்த வகையில் அரசாங்கம் இதற்கு அழைப்பு விடுத்திருப்பதை ஒரு நல்ல ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த விடயத்தை தொடங்கலாம். முதலிலே 1979 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் PTA தொடர்பான ஒரு அறிமுகம் இருப்பது பொருத்தமறு நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே சட்டத்தரணி பைஜ் அவர்களே, நீங்கள் அந்த சுருக்கமான அறிமுகத்தை செய்தால் மிகவும் பயனுடையதாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உண்மையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது 1979ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் இந்த நாட்டிலே அமுலில் இருந்து வருகின்ற ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம். அப்படித்தான் அந்த சட்டம் சொல்கிறது. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட், அதாவது பயங்கரவாத தடைக்கான தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் என்பது சட்டத்தினுடைய பெயராக இருக்கிறது. எனக்கும் 46 வயதாகிறது. என்னை விட 6 நாட்கள் மூத்த ஒரு சட்டம். அதாவது நான் பிறந்து வளர்ந்து இன்றைய வரைக்கும் இந்த சட்டத்தின் கடிபிடிக்குள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. அதாவது ஒரு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் 46 ஆண்டுகள் அமுலில் இருக்கிறது என்பது ஒரு மிக பிரதானமான கேள்விக்குரிய விடயம். எனவே இந்த சட்டம் தொடர்பிலே பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் முதல் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கின்ற JVP தலைமையிலான NPP கட்சியினர் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் இது பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய
தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், அதாவது the Prevention of Terrorism Act will be repealed, தஸ்ஸ விலக்குவீம பணத்தை அகோசிகரணவா என்று 3 மொழியிலும் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அப்படியாக இருந்தால் உண்மையிலே பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டிய சட்டமூலம் என்பது மிக தெளிவாக 2 பந்திகளை கொண்டதான ஒரு சட்டமே பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது இந்த சட்டம் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குகின்ற சட்டம் என அறியப்படும் என்பது முதலாவது பந்தி. 2வது பந்தி 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்கத்தினால் உருவாக்கப்பட்டு இறுதியாக 2022ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்கத்தால் திருத்தப்பட்டவாறான பயங்கரவாத தடை சட்டம் என்ற சட்டம் இன்று முதல் நீக்கம் செய்யப்படுகிறது என்ற 2 வாசகங்கள் மாத்திரம்தான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் அதற்கு பாராளுமன்ற சமூகம் அளித்து வாக்களிக்கின்றவர்களும் பெரும்பான்மையினர் வாக்களித்தால் சாதாரண பெரும்பான்மை மாத்திரம் போதுமானது அதை நீக்குவதற்கு. எனவே இப்படி ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு ஏன் பொதுமக்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்கிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அரசாங்கத்தின் திட்டம் இதனை நீக்குவது அல்லாமல் பிரிதொரு சட்டத்தை கொண்டு இதனை மாற்றீடு செய்வதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை தோற்றுவிக்கிறது. இது இப்படி இருக்க இந்த நிலைமையில் தான் நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ன உள்ளடங்கி இருக்கிறது என்று பார்த்தால், பொதுவாக நாட்டின் எந்த ஒரு நாட்டிலும் சட்ட நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சட்டம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விடயம் தொடர்பான அடிப்படையான விடயங்களை அது குற்றமா இல்லையா என்பது சம்பந்தமாக தீர்மானிக்கின்ற விடயம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே தண்டனை சட்டக்கோவை இருக்கிறது. அப்படி பல்வேறுபட்ட ஏனைய சட்டங்கள் இருக்கின்றன. அது ஒரு விடயம் இது சரியா பிள்ளையா அல்லது இது குற்றமா இல்லையா என்பது பற்றிய விவரங்களை வரையறுக்கின்ற சட்டம். இன்னும் ஒரு சட்டம் இருக்கிறது, நாங்கள் நடைமுறைகள் பற்றி பேசுகின்ற சட்டம். சிவில் நடவடிக்கைகளாக இருந்தால் சிவில் நடைமுறை சட்டம், சிவில் ப்ரொசீஜர் கோட் இருக்கிறது. குற்றவியல் நடவடிக்கை முறைகளை பற்றி பேசுவதால் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக சாட்சிகள் சட்டம் என்றொன்று இருக்கிறது. எல்லா வழக்கிலும் எப்படி சாட்சியங்கள், யார் சாட்சியம் சொல்லலாம், எவை சாட்சியங்களாக கொள்ளப்படலாம், எப்படி அந்த சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை கையாளுகின்ற சாட்சிகள் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. பிரிம்பாக பிணை தொடர்பாக இன்னும் ஒரு சட்டம் இருக்கிறது. இலங்கையிலே பிணை விடயங்கள் எவ்வாறான விடயங்களால் கையாளப்பட வேண்டும் என்று, ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் அவர் எப்படி கைது செய்ய வேண்டும், அவருடைய கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற உரிமைகள் என்ன, கைது செய்யப்பட்டுடைய வாக்குமூலங்கள் எப்படி பெறப்பட வேண்டும், அவர் எவ்வளவு காலம் தடுத்து வைக்கப்படலாம், எப்படி தடுத்து வைக்கப்படலாம் என்ற விடயங்களை எல்லாம், அதாவது கைதுக்கான பிடியாணை இல்லாமல் யாரை கைது செய்யலாம், பிடியாணையோடு தான் யாரை கைது செய்ய வேண்டும், ஒரு இடத்தை நாங்கள் பரிசோதிப்பதாக இருந்தால், சர்ச் பண்ணுவதாக இருந்தால் அதற்கு நீதிபதியினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும் இல்லை என்ற விடயங்கள் எல்லாமே மிக தெளிவாக குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது. ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில விடயங்கள் தொடர்பாக நான் சொன்ன எல்லா விடயங்களையும் அது உள்ளடக்கியிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே கொலை என்பது ஒரு குற்றம், யாரை கொலை செய்தாலும் அது குற்றம், அதற்கு மரண தண்டனை என்பது தண்டனை சட்டக்கோவையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் கொலை செய்வது குற்றம், அதே குற்றத்தை தான் இங்கு மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், யாராவது ஸ்பெசிஃபைட் பர்சன், குறித்துரைக்கப்பட்ட நபர்கள் மீது அவ்வாறான முயற்சி செய்யப்பட்டால், கொலை செய்யப்பட்டால் அது பயங்கரவாத செயலாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த சட்டத்தில் இருக்கின்ற மிக பிரதானமான குறைபாடு தான் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது இந்த சட்டத்திலே வரையறுக்கப்படவில்லை. டெரரிசம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டிலே மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டிய பிரதானமான விடயம் தான் டெரரிசம் என்றால் என்ன என்பது. பயங்கரவாதம் என்றால் என்ன, பயங்கரவாதம் என்றால் என்ன என்று ஒரு வரைவிலக்கணம் இந்த சட்டத்தில் எங்கும் கிடையாது. எனவே எதனையும் பயங்கரவாதமாக சித்தரிப்பதற்கான அரசுக்கான ஒரு ஃப்ரீ சிட் கொடுக்கப்பட்ட ஒரு காட்டுக்குதிரையின் சுதந்திரம் போன்ற ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு சட்டமாக அரசாங்கம் விரும்புகின்ற எதனையும் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்னுடைய பார்வையில் அரச பயங்கரவாதத்திற்கான ஆரம்ப புள்ளியாக இந்த சட்டம் அமைந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக சொல்லப்படுகின்ற கிரிமினல் இன்டிமிடேஷன், குற்றவியல் அச்சுறுத்தல் என்பதும், மற்றது சொத்தழிவுகள்
என்பதும் ஆயுதங்களை அது ஃபயர் ஆர்ம்ஸ் மற்றும் ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சுடுகலன்கள் மற்றது பயங்கரமான ஆயுதங்கள் வெடிபொருட்கள் என்பவற்றை வைத்திருப்பது குற்றம் என சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலை என்பது தண்டனை சட்டக்கோவையின் குற்றம். ரொபரி அல்லது கிரிமினல் இன்டிமிடேஷன் கொள்ளை என்பது தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றமாக இருக்கிறது. அதேபோல சொத்தழிவு என்பது தண்டனை சட்டக்கோவையின் கீழே குற்றமாக இருக்கிறது. அதுபோல அரசாங்க சொத்துக்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழும் அது குற்றமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆயுதங்களை சுடுகலன்களை வைத்திருப்பது ஃபயர் ஆர்ம்ஸ் ஆர்டினன்ஸ் என்று தனியாக இருக்கிறது. ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ் என்பதற்கு தனியாக அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ் ஆக்ட் என்பது ஒன்று இருக்கிறது. எக்ஸ்ப்ளோசிவ் குறித்து அதற்கு தனியாக சட்டம் இருக்கிறது. எனவே எல்லா விடயங்களுக்கும் தனித்தனியான சட்டங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த சட்டங்களின் கீழ் கையாளப்பட முடியுமான விடயங்களை இந்த சட்டத்தின் கீழும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல மதங்களுக்கிடையிலே இனங்களுக்கிடையிலே குரோதங்களை வன்முறைகளை தூண்டக்கூடிய மாதிரியான விடயங்களை பேசுவது எழுதுவது செயற்படுவது குற்றம் என்று இதில் சொல்லியிருக்கிறார்கள். இது விடயம் சம்பந்தமாக தண்டனை சட்டக்கோவையில் ஏற்பாடு இருக்கிறது. ICCPR ஆக்டிலே இது தொடர்பான ஏற்பாடுகள் இருக்கிறது. எனவே எல்லா சட்டங்களிலும் இருக்கின்ற ஏற்பாடுகளை தொகுத்து இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பயங்கரவாதம் என்றால் என்ன என்றும் அதற்கு சொல்லவில்லை. விதிக்கப்பட்ட தண்டனைகளை சற்று கூட்டி குறைத்து சொல்லியிருக்கிறார்கள். இதை தவிர புதிதாக பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு பொருந்துகின்ற மாதிரியான எந்த விதமான குற்றச்செயல்களும் இதில் புதிதான குற்றச்செயல்களாக உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. இது குற்றச்செயல்களை பிரதானமாக இன்னும் விடயம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு குற்றம் நடைபெறுவதற்கான விடயங்கள் தெரிந்திருந்தும் ஒருவர் அந்த செய்தியை மறைத்தல், அது ஏற்கனவே இருக்கிறது, அதனை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் கீழ் தான் பலரை கைது செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. உனக்கு தெரியும் நீ சொல்லவில்லை என்ற அடிப்படையில் யாரையும் கைது செய்யலாம். அதுக்கு எந்த விதமான மட்டுப்பாடுகளும் இல்லை. இதில் இருக்கின்ற இரண்டாவது பகுதிதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஒஃபென்சஸ், அதாவது குற்றங்களை புலனாய்வு செய்தல் சம்பந்தமாக. நான் ஏற்கனவே சொன்னேன், குற்றங்களை புலனாய்வு செய்வது தொடர்பாக ஏற்கனவே சட்டத்திலே ஏற்பாடுகள் இருக்கிறது. குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை மிக தெளிவாக சொல்கிறது. இங்கே குறிப்பாக போலீசாருக்கு ஒரு அளவு கடந்த அதிகாரத்தினை நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரை நிறுத்துவதற்கு, அவரை பரிசோதிப்பதற்கு, வீட்டிலே சென்று பரிசோதிப்பதற்கு ஆன எல்லா அதிகாரங்களையும் ஒரு எஸ்பி நினைத்தால் செய்யலாம். அல்லது ஒரு எஸ்பி ஒரு SIக்கு எழுத்து மூலமான அனுமதி கொடுத்தால் அவர் செய்யலாம் என்ற அளவுக்கான விடயங்கள் குறிப்பிடப்பட்டது. இதில் மிக பிரதானமான விடயம் தான் இங்கே இருக்கின்ற ரிமாண்ட் சம்பந்தமான ஒருவரை தடுப்பு காவலில் வைத்தல் சம்பந்தமாக, விளக்கமறியலில் வைத்தல் அல்லது தடுத்து வைத்தல் சம்பந்தமான விடயங்கள். இங்கே இந்த சட்டத்தின் பிரகாரம் நீதிவான்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் பிணை வழங்குகின்ற அதிகாரம் வரவே இல்லை. பிணை வழங்கவே முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் ஒரு நபர் நீதிவானின் முன்னால் கொண்டு செல்லப்பட்டால் பிணை வழங்குவதற்கான அதிகாரம் நீதிவானுக்கு கிடையாது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் சட்டமா அதிபர் சம்மதம் கொடுத்தால் அவருக்கு பிணை வழங்க முடியும். எனவே பிணை தொடர்பான நீதித்துறை அலுவலர் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய தற்றுணிவு அதிகாரம் அல்லது நீதித்துறை அதிகாரம் இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது மிக பிரதானமான விடயம். பிணை சம்பந்தமாக தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை சட்டமா அதிபரிடமே, வழக்கு தொடுநருடைய அரசினுடைய பிரதானமான சட்ட அலுவலராக இருக்கின்ற சட்டமா அதிபரிடமே அந்த விடயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பாதுகாப்பு அமைச்சர் சரியென கருதினால், அவர் விரும்பினால் ஒருவரை ஒரு தடவையில் 3 மாதம் என்ற வகையில் 12 மாதங்கள், ஒரு வருடம் அவரை தடுத்து வைத்திருப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதி என்கின்ற பாதுகாப்பு அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே சட்டம் பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லி இருந்தாலும் 20வது திருத்தத்தின் பின்னர் இளைஞருடைய பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி தான் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அவருடைய கையொப்பத்தின் கீழ் வழங்குகின்ற டிடென்ஷன் ஆர்டர், தடுப்பு கட்டளை ஊடாக ஒருவரை ஒரு தடவையில் 3 மாதம் என்ற அடிப்படையில் ஆகக்கூடிய ஒரு வருடம் வரைக்கும் அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கக்கூடிய விடயம் இருக்கிறது. கைது செய்யப்பட்ட சாதாரணமான சட்டத்தின் ஒரு கைது செய்யப்பட்டால் அவரை 24 மணித்தியாலங்களுக்குள் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த வேண்டும். சில விசேடமான சந்தர்ப்பங்களிலே, அதாவது ட்ரக்ஸ் தொடர்பான
விடயங்களில் 48 மணித்தியாலம் என்று இருக்கிறது. இன்னும் சில விசேட குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்களில் 72 மணித்தியாலங்கள் வைத்திருக்கலாம். அதுவும் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு என்று இருக்கிறது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற ஒரு நபரை போலீஸ் அதிகாரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் 72 மணித்தியாலங்கள் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தாமல் வைத்திருக்க முடியும். அவ்வாறு வைத்திருந்து விட்டு அவரை நீதிமன்றத்துக்கு முற்படுத்துகின்ற பொழுது டிடென்ஷன் ஆர்டர் வழங்கப்பட்டிருந்தால் தவிர அவரை உடனடியாக ரிமாண்ட் பண்ண வேண்டும் என்றுதான் விளக்க முடியும் வரைக்கும் அவரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்றுதான் இந்த சட்டம் ஏற்பாடு செய்கிறது. எனவே இது அடிப்படையான மனித உரிமை தொடர்பான விடயமாக இருக்கிறது. அதாவது அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு அல்லது ஜனாதிபதிக்கு ஒருவரை சிறிது காலம் தடுத்து வைக்க வேண்டுமாக இருந்தால் எந்த காரணமுமின்றி அவரை தடுத்து வைப்பதற்கான அதிகாரம் இருக்கு. அதை நீதிமன்றத்தில் கூட கேள்விக்குட்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏற்கனவே அண்மையிலே ஒரு தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வழங்கப்பட்ட டிடென்ஷன் ஆர்டர் செல்லுபடியற்றது என்று. ஆனால் அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காரணம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட டிடென்ஷன் ஆர்டர் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. பாதுகாப்பு அமைச்சர் ஆக ஜனாதிபதி இருக்க முடியாது என்றால் 19வது திருத்தத்தின் ஏற்பாடுகளின்படி ஜனாதிபதி வேறு அமைச்சு பதவிகளை வைத்திருக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த டிடென்ஷன் ஆர்டர் ஒப்பமிடப்பட்ட சந்தர்ப்பத்திலே அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட முடியாது. பாதுகாப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. ஜனாதிபதி என்ற அடிப்படையில் ஒப்பமிட முடியாது என்ற காரணத்தினால் உயர்நீதிமன்றத்தினால் அவரால் வழங்கப்பட்டிருந்த அந்த டிடென்ஷன் ஆர்டர் பிழையானது என தீர்மானிக்கப்பட்டு அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதனுடைய ஜனாதிபதியினுடைய தீர்மானம், பாதுகாப்பு அமைச்சருடைய தீர்மானம், அவர் என்ன அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்கின்றார் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு ஒரு டிடென்ஷன் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுவதற்குரிய வாய்ப்பு எங்களுடைய சட்ட ஏற்பாடுகளிலே காணப்படவில்லை. மற்றது இந்த சட்டத்தில் இருக்கின்ற மிக பிரதானமான இன்னும் ஒரு விடயம்தான் அந்த கன்ஃபெஷன்ஸ், அதாவது குற்றத்தை ஏற்கின்றவாறான ஒருவருடைய ஒப்புதல் வாக்குமூலம். ரைட், குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் சொல்வார்கள். குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்பது ஒருவர் தான் குற்றம் செய்ததாக நீதிபதியின் முன்னால் சென்று தான் இந்த குற்றத்தை செய்ததாக ஏற்றுக்கொள்வதாக வாக்குமூலம் அளித்தால் அந்த வாக்குமூலம் அவருக்கு எதிரான சான்றாக விசாரணைகளில் பயன்படுத்தப்பட முடியும் என்ற ஏற்பாட்டினை இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. சாதாரணமான சட்ட ஏற்பாடுகளில் போலீசாருக்கு நீங்கள் சொல்கின்ற வாக்குமூலங்கள் அல்லது குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் உங்களுக்கு எதிராக உங்களை குற்றவாளியாக்குகின்ற விதத்தில் பயன்படுத்தப்பட முடியாது என்பதுதான் சட்ட ஏற்பாடு. இந்த விடயம் தொடர்பாக மேல் நீதிமன்றங்களில் அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்வதா என்பது தொடர்பான வயடா இன்குவாரிஸ் நடைபெறும். அந்த வயடா இன்குவாரியில் கூட அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் இவரை பலாத்காரப்படுத்தி சுய விருப்பின்றி பெறப்பட்டது என்பதை நிரூபிக்கின்ற கடப்பாடும் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கிய நபருக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. மாறாக அரசு நாங்கள் அவ்வாறு பெறவில்லை என்று எண்பிக்கின்ற அவசியம் இல்லாமல் மாறாக தான் தகாத செல்வாக்கு உட்படுத்தப்பட்டு தான் இந்த விடயம் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்கின்ற பொறுப்பும் குற்றம் சுமத்தப்பட்டவர் மீதே சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது இந்த சட்டத்தில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு குறைபாடாக இருக்கிறது. மேலும் இந்த சட்டத்திலே அண்மையிலே 2022ஆம் ஆண்டு இந்த சட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட திருத்தங்களின் மூலம் சில நல்ல விளைவுகளும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது சட்டத்தரணி ஒருவரை அணுகுவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கிறது. முந்தி அதற்கான சந்தர்ப்பம் இருக்கவில்லை. தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டத்தரணி ஒருவரை அணுக முடியும். அதே நேரம் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அவரை நீதவான் நீதிமன்ற நீதிபதி சென்று பார்வையிடுவதற்கான அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அதிகாரம் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த தடுத்து வைத்தல் கட்டளையினுடைய பிரதி உடனடியாக நீதவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களும் பிணை தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே விசேடமான சந்தர்ப்பங்களிலே பிணை பெறப்பட முடியும் என்பதும், ஒரு வருடம் ஒருவர் தடுப்பு காலில் வைக்கப்பட்டிருந்தால் அவர் பிணை பெற முடியும் என்பதும், அதே நேரம் ஒரு வருடம் தாண்டியும் ஒருவருக்கு எதிராக குற்றப்பகர்வு பத்திரம் இன்டைட்மெண்ட் மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் விசேடமான ஏற்பாடுகளின் கீழ் மேல் நீதிமன்றத்தினால் பிணை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் புதிய 2022ஆம் ஆண்டினுடைய திருத்தத்தின் பிரகாரம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே மிகவும் ஒரு
மோசமான சட்டமாக இருந்த சட்டம் 2022ஆம் ஆண்டு திருத்தங்களின் பிற்பாடு ஓரளவு அதனுடைய பாதிக்கும் தன்மை குறைந்திருக்கிறது என்றாலும் அது முழுமையாக நீக்கப்படவில்லை. ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட பார்வை, இந்த சட்டம் என்பது இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி என்றுதான் நான் சொல்வேன். அதாவது இலங்கையிலே இந்தவாறான நிலைமைகளை கையாள்வதற்கு தேவையான போதுமான சட்ட ஏற்பாடுகள் இருக்குன்னு அடிக்கடி சொன்னது போல தண்டனை சட்டக்கோவை இருக்கிறது, ஃபயர் ஆர்ம்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்கிறது, ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ் ஆக்ட் இருக்கிறது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம், பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதன் கீழ் அவசரமான சூழ்நிலைகளில் எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ், அவசரகால சட்ட ஒழுங்கு விதிகளை பிரகடனப்படுத்துகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. எனவே அவசரகால ஒழுங்கு விதிகள் பிரகடனப்படுத்தப்படுகின்ற பொழுது அவை அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற என்ற அடிப்படையில் அவற்றை கேள்விக்குட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் பொதுமக்களுக்கு இருக்கிறது. எனவே இப்படியான சட்ட ஏற்பாடுகளின் நூல் பொதுமக்களுக்கு வகை சொல்லக்கூடிய, பாராளுமன்றத்துக்கு வகை சொல்லக்கூடிய, நாட்டினுடைய நீதித்துறைக்கு வகை சொல்லக்கூடிய வாரான சட்டங்கள் இருக்கின்ற பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற ஒரு சட்டம் இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டு அரசாங்கத்தினுடைய, குறிப்பாக ஜனாதிபதியினுடைய அல்லது பாதுகாப்பு அமைச்சருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் கொண்டு நடத்தலாம் என்கின்ற ஒரு நிலைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலே ஈஸ்டர் குண்டுத்தாக்கல் வரைக்கும் 2019ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினுடைய விளைவுகளை, அதனுடைய பாரதூரத்தன்மையை நேரடியாக அனுபவித்த சமூகமாக இலங்கை முஸ்லீம் சமூகம் இருந்திருக்கவில்லை. அதற்கு முன்னரெல்லாம் தமிழ் சமூகம் அதனை அனுபவித்திருக்கிறார்கள், சிங்கள சமூகத்திலே அனுபவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜேவிபி கலவரம் காலத்திலே அந்த பயங்கரவாத தடை சட்டம் அவர்களுக்கு எதிராக சில சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் சமூகத்துக்கு எதிராக முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராகவும் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த நாட்டினுடைய மனித உரிமை, மக்களுடைய வாழ்வுரிமை என்பவற்றை பாதுகாக்கின்ற அடிப்படையில் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அதிகாரம் என்பது மக்களால் எப்பொழுதும் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடியதாக, நீதிமன்றங்களினால் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கின்ற ஏனைய சட்டங்களின் மூலமாக கையாளப்படக்கூடியதான விடயங்கள் தான் இதனுள் உள்ளடங்குகிறது. அதாவது ஒருவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கும் அவரிடமிருந்து பெறப்படுகின்ற குற்றொப்புதல் வாக்குமூலங்களை அவருக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தவிர ஏனைய அத்தனை ஏற்பாடுகளும் ஏனைய சட்டங்களின் மூலம் கையாளக்கூடியதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டு பிரதியீடு செய்யப்படக்கூடாது என்பதுவே என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நன்றி. மிக நன்றி. ஒரு விரிவான விளக்கத்தை சட்டத்தரணி பாய்ஜி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இன்னொரு விடயத்துக்கு போகலாம். இந்த பிடிஏ, குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது, அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்பது தொடர்பான விமர்சனங்களும் கூட இருக்கின்றன. அது தொடர்பாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை சட்டத்தரணி ஆரிஃப் சம்சுடின் அவர்கள் எங்களுக்கு இந்த இடத்திலே முன்வைப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு எனது பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றைய நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தில் எம்மை அழைத்து எமது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சிராஜ் மஷூர் மிக அண்மையில் நடந்த அரசியல் போராட்டத்தின் பின்னர் களைப்படைந்திருப்பார் என்று நினைத்திருந்தேன். மீண்டும் தான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சிராஜ் மஷூர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சமூகத்திற்கான பிரச்சனைகள், நாட்டுக்கு சில தெளிவுபடுத்தல்கள், நாட்டினுடைய அரசியல் நீரோட்டத்தில் தான் தொடர்ந்து பங்களித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த ஏற்பாடு அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது. அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். எம்மை பொறுத்தளவில் ஒரு சிறிய ஒரு பங்களிப்பையாவது செய்ய கிடைத்தமை எமக்கு கிடைத்திருக்கின்ற பெரும் சந்தர்ப்பம் என்று நான் கருதுகின்றேன். தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய என்பிபியினை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் மிகப்பெரிய பாரிய அளவு பாதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வர்க்கத்தினை சார்ந்தவர்கள். 1988-89 ஆண்டுகளில் இடம்பெற்ற அந்த கலவரங்களின் பொழுது அவர்களுடைய இளைஞர்கள் எவ்வளவு பெரிய உன்னத தியாகங்களை செய்து கொண்டு பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கப்பட்டு அன்றைய அரசினால், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கத்தினால் அவர்கள் வீடுகள் தோறும், கிராமங்கள் தோறும், காடுகள் தோறும்
பல்வேறு பயங்கரவாத தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு அவர்களுடைய முழுமையான மக்கள் விடுதலை முன்னணியுடைய முழு அந்த பொலிட் பியூரோ என சொல்லப்படக்கூடிய அனைவருமே அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலை அவர்கள் தாண்டி வந்தவர்கள். எனவே அந்த அவ்வளவு தூரமான ஒரு அழிப்பு நடவடிக்கைகள் அதுக்கு காரணமாக அதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட இந்த சட்ட மூலத்தினை இல்லாமக்கல் செய்ய வேண்டிய களைய வேண்டிய ஒரு தார்மீக கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை அவர்களுடைய தேசிய அந்த தேர்தல்களின் பொழுதோ ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் பின்னர் பாராளுமன்ற தேர்தலின் பொழுதும் அவர்கள் பல்வேறு தடவைகளில் அதனை அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அது தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை நாங்கள் களைவோம் என்று அவர்கள் ஆணித்தரமாக அங்கு கூறியுள்ளார்கள். அதற்கு மக்களும் வாக்களித்துள்ளார்கள். எனவே இதனை அவர்கள் மக்களுடைய வாக்குக்கு தங்களுடைய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லி வருவதையினை மீளவும் மக்களிடம் கருத்துக்கள் கேட்பது என்பது எவ்வளவு தூரம் உசிதமானது அல்லது எவ்வளவு தூரம் அது என்ன நோக்கத்துக்காக அவ்வாறு கேட்கப்படுகின்றது என்ற போன்ற புரியாத புதிர்கள் இங்கு கிடைக்கின்றன. எனவே அதற்கு எனக்கு பின்னால் வருகின்ற அரசியல் சார்ந்த நபர்கள் அதற்கு தெளிவாக எடுத்து கூறுவார்கள் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த மனித உரிமைகள் சம்பந்தமாக கூறுகின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மனித உரிமைகள் தெளிவாக அரசியல் அமைப்பில் எங்களுடைய தாய் சட்டமான எங்கள் நாடு எவ்வாறு கட்டி அமைக்கப்பட்டுள்ளது, நாடு எவ்வாறு ஆட்சி செய்யப்படுகின்றது, நாட்டினுடைய நிறைவேற்றுத்துறையின் அதிகாரம் என்ன, நீதித்துறையின் அதிகாரம் என்ன, பாராளுமன்றத்தின் அதிகாரம் என்ன, இவர்கள் எல்லோரும் எவ்வாறு ஒருங்கிணைந்து நாட்டினை ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை எடுத்து கூறுகின்ற அரசியல் அமைப்பு எது மனித உரிமைகள், அதில் அடிப்படை உரிமைகள் எது என்று தெளிவாக எடுத்துக் கூறுகின்றனர். அதேபோல் ஒரு நபரினுடைய அடிப்படை உரிமை மனித உரிமைகளில் உள்ள அடிப்படை உரிமையாக அவர் விரும்பிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ரைட் டு மூவ்மெண்ட் என சொல்லப்படுகின்ற அவர் இயங்குகின்ற தன்மைக்கு இருக்கின்ற அவருக்கு இருக்கிற சுதந்திரம், அவர் விரும்பிய இடங்களுக்கு விரும்பிய நேரங்களில் அவர் செல்வதற்கு இருக்கின்ற சுதந்திரம் ரைட் டு மூவ்மெண்ட் என சொல்லப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் அரசியலமைப்பின் 13ஆம் உறுப்புரையில் அது உறுதி செய்யப்படுகின்றது. அந்த அரசியலமைப்பில் அந்த தெளிவான சட்டங்களின் தேவைப்பாடுகளின் காரணமாக அடிப்படை உரிமைக்கான அரசியலமைப்பு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. எனவே அதனை ஏற்கனவே பல்வேறு சட்டங்கள் எவ்வாறு ஒரு நபரினுடைய கைது எனப்படுகின்ற பொழுது இதில் நாங்கள் கைதினை பற்றி தான் எங்களுடைய சகோதரர் சிராஜ் மஷூர் இப்பொழுது கேட்டிருந்தார். எவ்வாறு மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறது, ஒரு ஆள் கைது செய்யப்பட வேண்டும், அதை கனாய்சபிள் என சொல்லப்படுகின்ற குற்றம் ஒன்றினை புரிந்த அந்த குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையில் சொல்லப்படுகின்ற நன்கனாய்சபிள் ஆஃபென்சஸ், கனாய்சபிள் ஆஃபென்சஸ் என இருவகைப்படுகின்ற குற்றங்கள் காணப்படுகிறது. அதனை தமிழில் சொல்ல போனால் அதனை உடனடியாக பிடியாணை ஒன்று வாரண்ட் ஒன்று இல்லாமல் ஒரு நபரை கைது செய்யக்கூடிய தன்மை அந்த பீஸ் ஆஃபீஸர், அந்த சமான உத்தியோகத்தர் அல்லது போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஒருவரை நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்படுகின்ற பிடியாணை இல்லாமல் ஒரு சொல்லப்படுகின்ற அங்கு விதந்துரைக்கப்பட்ட அங்கு சொல்லப்பட்ட சில குற்றங்களை செய்திருப்பார் என்ற ஒரு நபரை சந்தேகிக்கப்படுகின்ற பொழுது உடனடியாக அவரை கைது செய்யலாம். அவருடைய இயங்குகிற தன்மை, அவருடைய ரைட் டு ஃப்ரீடம் அவடத்தை கேட்டையில் அவடத்தை மீறப்படுகிறது, மட்டுப்படுத்தப்படுது. சரியான வசனம் அது அவடத்தை மட்டுப்படுத்தப்படுகிறது. அவர் ரைட் டு ஃப்ரீடம் அவடத்தை மட்டுப்படுத்தப்படுற நேரம் தான் அவடத்தை அரெஸ்ட்ங்கிற ஒரு கைதுங்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அந்த கனாய்சபிள் ஆஃபென்ஸ் அந்த உதாரணமாக கற்பழிப்பு, கொலை, மற்றது அரசுக்கு எதிரான குற்றங்கள், மற்றது ராபரி, அதிகமான குற்றங்கள் தண்டனை சட்டக்கோவையில் சொல்லப்படுகின்ற குற்றங்களில் மிக கூடுதலான குற்றங்கள் இவ்வாறு பிடியாணையின்றி ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு நபரை பிடியாணையின்றி கைது செய்யலாம். அவரது காண்ற நேரம் அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போயிருந்தால், ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருந்தால், இப்படி இன்னொரு நபர் கொலை செய்ய முயற்சித்தார் அல்லது கொள்ளையடிக்க முயற்சித்தார் அல்லது கற்பழிப்பு செய்துவிட்டு ஒளிந்து திரிகிறார்,
என சந்தேகப்படுகின்ற தருணங்களில், அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற தருணங்களில் எல்லாம் எந்தவித ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் அந்த பீஸ் ஆஃபீஸர் போய் போலீஸ் ஆஃபீஸர் போய் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். ஆகவே இப்படியான அந்த 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 சில சந்தர்ப்பங்களில் அந்த சட்டம் சொல்லுகிறது இந்த இந்த வேறு விதமான குற்றங்களுக்கு அல்லது ஒரு சிறிய அடிப்படை அல்லது சிறிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, ஒருவருக்கு சிறிய அளவிலான சிறிய குற்றங்களுக்கு அந்த வாரண்ட் இல்லாமல் கைது செய்யலாம். அவரை கோர்ட்டில் போய் வாரண்ட் எடுத்துக்கிட்டு வந்துதான் போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு நபரை கைது செய்யலாம். ஆகவே இந்த மனித உரிமைகள் மட்டுப்படுத்தப்படுகின்ற விதங்கள் உறுப்புரை 15 நினைக்கிறேன், உறுப்புரை 13 அந்த ரைட் டு ஃப்ரீடமை தருது. உறுப்புரை 15 அரசியலமைப்பின் உறுப்புரை 15 எந்த சந்தர்ப்பங்களில் இந்த கைது நடவடிக்கைகள் மூலம் அல்லது அந்த மட்டுப்பாடுகளை அதற்கு விதிக்க முடியும். அதாவது நாட்டினுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு தேவையினை கருதி, நாட்டினுடைய எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் எதுவும் இருக்கிற நேரங்களில் அரசு அதுக்கு எதிராக அதுக்கான சில ரெகுலேஷன்ஸ், சில ஒழுங்கு விதிகளை ஏற்படுத்தி, எமர்ஜென்சி ரெகுலேஷன்களை போன்ற விடயங்களை ஏற்படுத்தி அரசு அந்த விடயங்களை செய்யலாம் என்று அந்த உரிமையினையும் அரசியலமைப்பு அரசுக்கு, அதாவது நிறைவேற்றுத்துறைக்கு அரசு வழங்குகிறது. அவை இப்போ நாங்கள் அந்த அடிப்படை சட்டங்களை எடுத்து பார்க்குற நேரம் அந்த அரசியலமைப்பு செக் அண்ட் பேலன்ஸ் மட்டுப்படுத்த நிறைவேற்றுத்துறைக்கு அதிகாரங்களை கொடுத்து போட்டு அந்த நிறைவேற்றுத்துறை அந்த அதிகாரத்தை மீறுதா அல்லது நன்னோக்கில் நல்ல நோக்கத்தில் தண்டை சுய ஒரு பழிவாங்குற எண்ணம் இல்லாமல், தாங்கள் லாபத்தினை அடைந்து கொள்கிற எண்ணம் இல்லாமல், தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியினை எதிர்கொண்டு நோக்கில் கொண்டு இவ்வாறான அதிகாரங்களை பயன்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி நீதித்துறைக்கும் அந்த சட்டங்கள் அந்த நிறைவேற்றுத்துறையினை அந்த மட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது கேள்விக்குட்படுத்தக்கூடிய அதிகாரங்களை நீதித்துறைக்கும் எங்களுடைய சட்டம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 126 உறுப்புரை 126 இதனை கைது ஒருவருடைய ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அடிப்படை உரிமை என்று சொல்லி போட்டு அதனால் அந்த அடிப்படை உரிமையினை பேண வேண்டிய தேவைப்பாடு நீதித்துறைக்கு இருக்கிறது. அந்த நீதித்துறைக்கு நாங்கள் உறுப்புரை 126 கீழே ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குற நேரம் நீதித்துறை அந்த இப்பொழுது அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் அந்த அதிகாரங்கள் அவங்களும் அது சம்பந்தமாக பல விசாரணைகளை மேற்கொண்டு ஏதாவது அரச நிறைவேற்றுத்துறை போலீஸார் அல்லது எஸ்எஸ்பி அல்லது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அவ்வாறான விடயங்களில் அவங்க அதுகளில் தாங்கள் இந்த சட்டங்களுடைய ஏற்பாடுகளை அவங்க பிரயோகிக்கிற நோக்கம் வேறு நோக்கமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த பெட்டிஷன்ஸை கொடுக்குறோம். அவங்களும் அதை அலசி பார்க்கலாம். அது சம்பந்தமான ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த விடயங்களை பார்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது சம்பந்தமான அறிக்கையினை அவங்க செய்யலாம். இதே போல் ஹேபியஸ் கோர்பஸ்ங்கிற அப்ளிகேஷனும் ரிட் அப்ளிகேஷனும் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே ஒரு நபர் கைது செய்யப்படுகிற நேரம் அதுக்குரிய ஹேபியஸ் கோர்பஸ் அப்ளிகேஷனையும் அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதன் மூலம் அதன் அடிப்படையில் அதை செய்து கொள்ளலாம். அதாவது அவங்க என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இவர் ஹேபியஸ் கோர்பஸ் அப்ளிகேஷன் எல்லாம் சில அந்த உறுப்பு அந்த செக்ஷன் 10 நினைக்கிறேன் நான், பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரிவு 10 அது ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் என்று சொல்லப்பட்டாலும், அதாவது அந்த பாதுகாப்பு அமைச்சர் செக்யூரிட்டி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அதில் கையொப்பமிட்டா அந்த டிடென்ஷன் ஆர்டரில் எங்களுடைய சகோதரர் பஹித் சொன்னது போல் டிடென்ஷன் ஆர்டரில் கையொப்பமிட்டா அது ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் என்று அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் சொல்லப்படுகிறது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அது எழுப்பேலான்னு சொல்லப்பட்டாலும் அது பல தீர்க்கப்பட்ட வழக்குகளில் அதை எழுப்பலாம். அது ஹேபியஸ் கோர்பஸ் அப்ளிகேஷன் மூலம் அதை கேட்கலாம். சேச்சுராரி கேட்கலான்னு நினைக்கிறேன் நான். அதே போல் மெண்டமஸும் அதுக்கு கேட்கலாம். ஆனால் ஹேபியஸ் கோர்பஸ் அப்ளிகேஷன் மூலம் போட்டு நாங்கள் அதில் ஹேபியஸ் கோர்பஸ் அப்ளிகேஷனில் அதாவது என்னத்துக்காக நீங்கள் இவரை வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு காரணம் இவரை காட்டுங்க, பிரிங் த பாடி என்ன சொல்லப்படுகின்ற ஆட்கொணர்வு மனு ஒன்றினை தாக்கல் செய்து அதில் அந்த பிரிவு 10 சொல்லப்பட்ட ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் என்று சொல்லப்பட்டாலும் அதில் கேட்கலாம். அது காலம் ஒன்று இருக்குதா இல்லை, இப்போ டிடென்ஷன் ஆர்டர் 3 மாதத்துக்கு ஒருக்கா
டிடென்ஷன் ஆர்டர் மினிஸ்டர் சைன் பண்ணணும். இப்போ பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள எஸ்எஸ்பி ஒரு ஆள் இப்போ எமர்ஜென்சி ரெகுலேஷன் சொன்னால் வேறு எல்லா சட்டத்துக்குள்ளேயும் பிணை கொடுக்குற அதிகாரம். இப்போ சில சட்டங்களில் பிணை இல்லாமல் ட்ரையலுக்கு பிறகுதான் பிணை கொடுக்கலாம்னு எங்களோட இந்த கோஸ்டல் கன்சர்வேஷன் ஆக்ட்லேயே அது சொல்லப்படுது. இப்போ நாங்கள் இதில் ஒரு ரெண்டு கோட்டி மண்ணள்ளி நான் அந்த கடற்கரையில் இப்போ கடற்கரையில் நம்ம இருக்கோம். கோஸ்டல் கன்சர்வேஷன் ஆக்டுக்குள்ள இந்த கடற்கரை வரும்னு சொன்னால் அந்த ஆக்டுக்குள்ள நாங்கள் 2 கோட்டி மண்ணள்ளியும் அவனால் போய் நம்ம அதை குற்றத்தை ஒப்புக்கொண்டா 50,000 காசு கட்டி போட்டு நாங்கள் வெளியே வரோம். இல்லை குற்றத்தை ஒப்புக்கொள்ளாட்டி நாங்கள் அதை வழக்கு பேசி நான் செய்யலைன்னு சொல்லி நிற்போம்னா முடியும் வரைக்கும் நம்ம அதுக்கு பிணை இல்லை. இதுதான் அந்த சட்டமும் சொல்லப்படுது. அப்படி அந்த ஆன்டிகுவிட்டிஸ் ஆர்டினன்ஸிலும் அப்படி சில சட்டங்கள்லையும் அந்த பிணை மறுக்கப்படுற வாக்கியங்கள் தெளிவாக காணப்படுகிறது. ஆனால் பிடிஏல அது ஒவ்வொரு வகையான நாட்டம். இப்போ ஆன்டிகுவிட்டிஸ் ஆர்டினன்ஸில் புதையல் தோன்றனே, இங்கே கோஸ்டல் கன்சர்வேஷன் ஆக்டில் அந்த மண்ணில் அந்த கோஸ்டல் கன்சர்வேஷன் கரையோரங்கள் பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு மிக பாரிய உந்துதல்ல அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது. ஆனால் இதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டில் எதையும் அதுக்குள்ளே கொண்டு வரலாம்ங்கிறது தான் அதில் உள்ள பிரச்சனை. எந்த பிரச்சனையும் நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டுகளை எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ் தேவையில்லை. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டுகளை இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் அத்தனையும் எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸுக்குள்ளே இருக்கு. அத்தனையும் இருக்கு. இப்போ நம்மளோட சொத்தொண்ட ஜனாதிபதி நினைச்சா அல்லது பாதுகாப்பு அமைச்சர் நினைச்சா எமர்ஜென்சி ரெகுலேஷனுக்குள்ள அந்த நம்மளோட சொத்தொண்டு உடனடியாக சுவீகரிக்க முடியும். அந்த நம்மளோட சொத்தொண்டு நிர்மூலமாக்கலாம். எத்தனையோ வெடிகுண்டுகள் காணப்பட்ட எத்தனையோ சொத்துக்கள் நிர்மூலமாக்கப்பட்ட கொழும்புல எல்லாம் எத்தனையோ சொத்துக்கள் நிர்மூலமாக்கப்பட்ட எங்களை நிர்மூலமாக்கப்பட்ட எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ். ஆனால் அதுக்கு இருக்கிற செக் அண்ட் பேலன்ஸ் என்னென்னா அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் அது பார்லிமெண்ட்டில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். பார்லிமெண்ட் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி இல்லாட்டி அதை செய்யவே இல்லை. எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ் அந்த குறிப்பிட்ட அந்த மெஜாரிட்டி அதுக்குரிய அந்த ஆகவே ஒவ்வொன்றுக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த பிடிஏல எந்த செக் அண்ட் பேலன்ஸும் இல்லைங்கிறது தான் அது டெம்பரரி ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 46 வருடங்களா இப்போது இதுவரைக்கும் அது அது நிரந்தரமாக்கப்பட்டது. ஆகவே இதில் அந்த மினிஸ்டர் நினைச்சா ஒரு நபருக்கு டிடென்ஷன் ஆர்டர் கொடுக்கறது 3 மாதம். இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின பிரச்சனைக்கு இப்போ அந்த பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்கு. அவர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா, அந்த ஸ்டிக்கரில் உள்ள வாசகங்கள் என்ன, சாதாரணமாக எந்த ஒரு குற்றமும் ஸ்டிக்கர் ஒட்டுறங்கிறது ஒருத்தர் அவர் உள்ளத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துறது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிற ஒரு விஷயம் தான். அது அவர் வெளிப்படுத்துகின்ற சுதந்திரம். அவர் அடிப்படை உரிமையினை அவர் இன்னொரு சமூகத்துக்கு எதிராக ஒட்டிருக்கிறாரா, இல்லாட்டி இன்னொரு வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒட்டிருக்கிறாரா? ஏற்கனவே அவர் அந்த விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு சாதாரண சட்டங்கள் எவ்வளவு தூரம் இருந்து கொண்டிருக்கிற நேரம் தேவையில்லாம இந்த சட்டத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் பிரயோகிக்கலாம்ங்கிற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் நாங்கள் பிரயோகம் பண்ணி இந்த NPP அரசாங்கம் இதை செய்ய முனைஞ்சது எங்களுக்கு அதனை ஆதரித்த மக்கள் என்ற வகையில் சிராஜ் மஷூரையும் சேர்த்து நாங்கள் சொல்லணும். அதெல்லாம் பெரிய கவலை. இதே சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மற்ற எல்லா சமூகங்களுக்கு சிங்கள சமூகம் இதால் பாதிக்கப்பட்டது, தமிழ் சமூகம் மிக பாரதூரமான அளவில் பாதிக்கப்பட்டது. ஆகவே இதுகள் தொடர்ந்து இந்த சட்டங்கள் சமூக ரீதியாக நாம் இந்த சட்டத்தை நோக்காமல் ஒரு மனித ரீதியாக இந்த சட்டங்களை நாங்கள் இந்த சட்டத்தில் சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் ஒன்று இல்லை. நீதிமன்றங்கள் மூலமோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஒரு பயம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்ன்றா தங்களுக்கு மேலே ஒரு வால் ஒன்று ஊசலாடி கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு பயம் இல்லாமல் இந்த எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு போகிறதுக்கு சட்டம் இருக்கு. சட்டங்கள் எந்த அளவுக்கு சட்டங்களால் மனிதன் ஆளப்படுறான், எங்களுடைய பிரஜைகள் ஆளப்படுகின்றனர். அந்த சட்டங்களை அவர்கள் இவ்வாறான ஒரு சட்டம் தேவையில்லை, இவ்வாறான ஒரு பாரிய காட்டுமிராணித்தனமான ஒரு சட்டம் வந்து தேவையில்லை எங்களுக்குங்கிறத எங்களுடைய வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு நாங்கள் இந்த கலந்துரையாடலின் மூலம் பெற்றுக்கொண்ட கருத்துக்களை முன்வைத்து நாங்கள்
இதில் டிடென்ஷன் ஆர்டர் ஒன்று போடுறதன் மூலம் ஒரு 1 இயருக்கு ஒரு ஆளை வச்சு ஒரு 18 மந்த்ஸுக்கு மேலே ஒரு 18 மந்த்ஸுக்குள்ள ஒரு ஆளை வச்சு அந்த குறிப்பிட்ட காலம் 12 மாதம் அல்லது 12 மாதத்துக்கு வச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழலில் அந்த டிடென்ஷன் ஆர்டர் இல்லாட்டியும் கூட ஒரு ட்ரையல் ஒன்று முடியும். ஹைகோர்ட்டில் தான் இந்த ட்ரையல் நடக்கணும். டிடென்ஷன் ஆர்டர் இல்லாட்டியும் கூட எஸ்எஸ்பி ஒரு ரிப்போர்ட் ஒன்று போட்டாருன்னா அந்த ஹைகோர்ட்டில் அந்த ட்ரையல் இன்டைக்மெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே இன்டைக்மெண்ட் சேவ் பண்ணப்படணும். இதுக்குள்ளேயும் ஒரு வருஷத்துக்குள்ளே இன்டைக்மெண்ட் சேவ் பண்ணப்படணும். பிறகு அந்த ட்ரையல் ஒன்று நடந்து முடிகிறதுக்கு எப்படியும் 2-3 வருஷம் முடியும். ஹைகோர்ட்டில் அந்த ட்ரையல் நடக்கும். எனவே ஹைகோர்ட்டில் அந்த ட்ரையல் நடந்து முடிகிறதுக்கு 2-3 வருஷத்துக்கும் எஸ்எஸ்பி நினைச்சா ஒரு ஆளை வச்சிருக்கலாம்ங்கிற ஒரு சட்டம் தான். இடையில அந்த அட்டர்னி ஜெனரலுக்கு பின்னால் போய் நாங்கள் இந்த சந்தர்ப்பங்கள் எத்தனையோ அந்த ஜஹ்ரான் குண்டு வெடிப்புகளில் நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அட்டர்னி ஜெனரலுக்கு பின்னால் அலைஞ்சி அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டை எத்தனையோ எங்களோட சீனியர் ஸ்டேட் கவுன்சில்ஸாக இருந்த எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் நண்பர்களை அவர்களுடைய அந்த அந்த தன் அதிகாரத்தினை வைத்துக்கொண்டு அவர்கள் சட்டமாதிபரோட அது சம்பந்தமாக கழிச்சு அட்டர்னி ஜெனரல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போடுற நேரம் தான், ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குற நேரம் தான் மேஜிஸ்ட்ரேட் அந்த பிணையில் விடுவிக்கலாம். அது இல்லாட்டி அந்த ஹைகோர்ட் ட்ரையல் முடிய மட்டும் எஸ்எஸ்பி டிடென்ஷன் ஆர்டர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த இதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டில் வச்சிருக்கலாம். ஒருத்தருக்கு பிணை கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு 14 நாளைக்கும் அவர் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். டிடென்ஷன் ஆர்டர் இல்லாட்டி அது 2 விஷயம், 2க்கும் உள்ள வித்தியாசம். டிடென்ஷன் ஆர்டர் இருந்தால் 3 மாதத்துக்கு அந்த நபரை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் பக்கமே நாங்கள் கொண்டு போகுது. டிடென்ஷன் ஆர்டர் இல்லாட்டி எவ்ரி 14 days அவர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கொண்டு போகும். அந்த ஒரு சேஃப்கார்டு அவருக்கு இருக்கு. ஆனால் பிணை இல்லை. அந்த ஹைகோர்ட் ட்ரையல் முடிய மட்டும் அந்த பிணை இல்லைங்கிற ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கு. எனவே இவ்வாறான விஷயங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது தேவையில்லாத ஒரு 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 லான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். மிக்க நன்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தந்ததுக்காக. உண்மையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விவாதங்களிலே இப்போது முன்வைக்கப்படுகிற இந்த பிரதியீடு தேவையா அல்லது இப்போது நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்க ஏற்பாடுகளின் ஊடாக அதனை கையாள முடியுமா என்பதிலே ஏற்கனவே 2 சட்டத்தரணிகளும் அது பற்றிய கருத்துக்களை சுட்டிக்காட்டினார்கள். சட்டத்தரணி ருடானி ஜாகிர், உங்களுடைய பார்வை இதில் முன்வையுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் தற்போது புதிய வடிவம் ஒன்றை எடுக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இதில் உண்மையில் யாரும் குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று யாரும் பேசவில்லை. உண்மையில் குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதல்ல, அப்பாவிகள் இதிலிருந்து அநியாயமாக பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. அந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கமா பிரதியீடா என்கின்ற இந்த கலந்துரையாடலே என்னையும் ஒரு வளவாளராக கலந்து கொள்ள அழைப்பு விடுத்த சகோதரர் சிராஜ் மஷூர் அவர்களுக்கு நன்றி. உண்மையிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு இந்த காலத்துக்கு மிக பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த தலைப்பு தொடர்பாக எனது சிரேஷ்ட சட்டத்தரணி பஹீஜ் அவர்கள், ஆரிஃப் சம்சுதீன் சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் அதனுடைய நோக்கம், வரலாறு, அதனுடைய உள்ளடக்கங்கள், அதனுடைய கடந்து வந்த பாதை என்று சொல்கின்ற விஷயங்களை மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அது தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்களை வந்துட்டு மிக தெளிவான மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே இதனை முன்வைத்திருக்கின்றார்கள். நான் சில விடயங்களை சுட்டிக்காட்ட இதில் விரும்புகின்றேன். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இதனால் பாதிக்கப்பட்ட 2 முக்கியமான அமைப்புகள் அல்லது சமூகங்கள் என்று சொன்னால் அது சிங்கள சமூகமும் தமிழ் சமூகம் என்பது மிக தெளிவான ஒரு விடயம். அதனால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் இந்த ஜேவிபி என்கின்ற அமைப்பு. அதே போல தமிழர்கள் அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து இதனை இந்த சட்டம் அவர்களுக்கு எதிராக கடுமையாக பிரயோகிக்கப்பட்ட வரலாற்றினை நாம் அறிவோம். ஆகவே அவர்களுக்கு இதனை கையாள்வதற்கான நீண்ட கால அனுபவங்களும் நீண்ட கால தெளிவும் நடைமுறை தெளிவும் அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். குறிப்பாக
இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் தங்களுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகளை மிக தெளிவாக சொல்லியிருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது ரிப்பீல் என்கிற ஆகோஷிக்கிறவன் சொல்கின்ற அந்த வார்த்தை மிக தெளிவாக இதை நீக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். மீண்டும் கடந்த பொதுத் தேர்தல் நடக்கின்ற காலப்பகுதியிலே இந்த அரசாங்கத்தினுடைய மூத்த அமைச்சர் ஒருவர் சொல்லியிருந்தார், இந்த பொதுத் தேர்தல் நடந்து முடிந்ததன் பின்னர் இது கட்டாயம் நீக்கப்படும் என்கின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தினார். அண்மையில் இந்த ருஷ்டியினுடைய பிரச்சனை வந்ததுக்கு பிறகும் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இது நீக்கப்படும் என்கிறதுக்கான வாக்குறுதியை அளித்திருக்கின்றார். இந்த நிலைமைகளிலே ஒரு 2 வார காலங்களுக்கு முன்பு இதற்கான ஆலோசனைகளை கருத்தறிவதற்கு நீதி அமைச்சு விரும்புவதாகவும் அதற்கான பப்ளிக் நோட்டிபிகேஷனை வந்துட்டு போட்டிருந்தார். அப்ப இது ஒரு சந்தேகத்துக்கிடமா அல்லது இது அரசாங்கம் மயக்க நிலையில் இருக்கிறதா அல்லது குழப்ப நிலையில் இருக்கின்றதா என்கிற ஒரு மிக தெளிவான ஒரு பிரச்சனை இங்கு இருக்கின்றது. ஏனென்றால் திட்ட தெளிவாக இதை நீக்குவதற்கான மக்களாணை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றது. மக்களாணையை ஒரு ஜனநாயக பொறிமுறையான தேர்தல் மூலம் கேட்டறிந்தது பின்னர் மீண்டும் திரும்பவும் இந்த ஆலோசனைகளை கோருகின்றதற்கான பின்னணி என்ன என்கிற ஒரு விஷயம் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் எழுப்புகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பெரும்பாலும் சந்தேகிக்கின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு பேக் பண்ணப்பட்ட ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டம் திடீரென்று முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இதில் தெளிவாக இருப்பதாக தெரிகின்றது. அவை இந்த விடயத்திலே குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இந்த ஈஸ்டர் சண்டே இந்த பிரச்சனைக்கு பிறகு மிக கடுமையாக இந்த முஸ்லிம் சமூகம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினால் பாதிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கவிஞர் அஹ்னாஃப் ஜசீம், அதே போல ரம்சி ராஜிக்குடைய அந்த ICCPR சட்ட நடவடிக்கைகள், டாக்டர் ஷாஃபிக்கு எதிரான பிரச்சனை, அதே போல இந்த இஜாஸ் ஹிஸ்புல்லா சட்டத்தாண்டிக்கு எதிரான பிரச்சனைகள் என்று போன்று பல விஷயங்கள், பல குற்றமற்ற அப்பாவிகள் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலிருந்து கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்ட விஷயங்களை தெளிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே போல மிக அண்மை ருஷ்டி என்கிற ஒரு இளைஞன் அந்த ஸ்டிக்கரை ஒட்டியதற்காக அவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் ஒரு மிக பூதாகரமாக வெடித்திருந்ததை நாம் அறிவோம். ஆகவே இந்த விடயத்திலே முஸ்லிம் சமுதாயம் குறிப்பான ஒரு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிலே நேற்று விடிவெள்ளி பத்திரிகையில் பார்த்திருந்தேன், தேசிய சூரா சபை தெளிவான ஒரு அறிக்கையினை அளித்திருந்திருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் இந்த விடயத்தில் மக்கள் ஆணையை புறந்தள்ளி நடக்கின்றது என்கிற விடயத்தை திட்ட தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதே போல புத்திஜீவிகள் குழுக்களும் நீதி அமைச்சரை சந்தித்து இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல பல குழுக்கள், அதாவது புரோகிரசிவ் குரூப்ஸ், அதே மாதிரி இந்த ஜனநாயகத்தை ஆதரிக்கின்ற பல குழுக்கள் அமைப்புகள் வந்துட்டு இப்போது முன்னணியிலே வந்து இந்த விஷயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல முஸ்லிம் சமூகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் என்கின்ற இந்த கட்சிகள், அதே போல அரசியல் குழுக்கள், சிவில் சமூகம், அதே போல ஆல் சிலோன் ஜெமியத்துல் உலமா ஆகிய இந்த அமைப்புகள் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் மிக குறிப்பாக நின்று இந்த அரசாங்கத்திடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. இரண்டாவது விடயம் மிக முக்கியமானது, இந்த ஒரு தயார் செய்யப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டம், அது CTA இருக்கலாம், ATA இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஆக்டாக இருக்கலாம், TA இருக்கலாம். டிஏக்கு முன்னுக்கு எந்த ஒரு ஒரு எழுத்தை போட்டுவிட்டு ABC எதையும் போட்டு ஒரு புதிய டிஏ ஒன்று வரலாம். ஆக இந்த டிஏ, அதாவது PTO ATO இந்த சுப்ரீம் கோர்ட்டில், அதாவது இலங்கையுடைய அதிஉச்ச நீதிமன்றமான உயர் நீதிமன்றத்திலே கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஸ்பெஷல் டிட்டர்மினேஷன் வழக்கு என்று சொல்ல, சிறப்பு நிர்ணய வழக்கு ஒன்று இந்த பில் வந்ததற்கு பிறகு ஒழுங்கு பத்திரத்தில் போடப்பட்ட உடனே 2 வார காலங்களுக்குள் அதனை கேள்விக்குட்படுத்தி அதற்கான வழக்கினை பதிவு செய்து இதனை சுப்ரீம் கோர்ட்டிலே பதிவு செய்வதற்கான ஜனநாயக உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது.
ஆகவே இந்த ஆர்வமான இந்த குழுக்கள் அமைப்புகள் முஸ்லிம் சமூகத்திலிருந்தும் வந்து இப்படியான விஷயங்களை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு விழிப்பு நிலைக்கு சமூகம் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்களில் இந்த சிறப்பு நிர்ணய வழக்கினை நாங்கள் தாக்கல் செய்து சிடிஐக்கு எதிரான எங்களுடைய வாதங்களை இந்த உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போல என்பிபி சார்ந்த குழுக்களும் பல ஸ்பெஷல் டிட்டர்மினேஷன் வழக்குகளை எங்களோடு அவர்களும் போட்டு இதற்கு எதிராக குரல் எழுப்பிய விஷயங்களும் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டவனாக ஆக முக்கியமாக 2 விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் பிடிஏ இல்லாமல் பயங்கரவாதம் இல்லை என்று சொல்கின்ற விஷயத்துக்கு நாங்கள் வரவில்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த குற்றவியல் சட்ட நடவடிமுறைகளுக்குள்ளே அதனை ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்பு தெளிவாக இருக்கின்றது. எங்களுடைய பீனல் கோட் இருக்கிறது, அதே போல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்கிறது, எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்கிறது. இதற்குள் அதனை ஒன்றிணைப்பதற்கான தெளிவான விஷயங்கள் வந்துட்டு ஏற்கனவே சட்ட ஏற்பாடுகளிலே தெளிவாக இருக்கின்றது. ஆகவே அதனை ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்ய வேண்டிய விடயங்களை இன்டகிரேஷனை வந்துட்டு நாங்கள் ஆதரிக்கின்றோம். இன்டகிரேஷன் பண்ணுவதற்கான தெளிவான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே புதிய ஒரு இந்த பிடிஏ கொண்டு வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்ற விஷயங்களை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அது இந்த அரசாங்கத்துக்கு தெளிவான தார்மீக கடமை அவர்களுக்கும் இருக்கின்றது என்கிற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஈஸ்டர் சண்டே இந்த தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதம் உருவாகின்றதா அல்லது உருவாக்கப்படுகின்றதா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதனை எப்படி இந்த சட்ட ஏற்பாடுகளுக்குள் இந்த ஃப்ரேம்வொர்க்குள் கொண்டு வருவது என்கிற விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் மர்டர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது, ரொபரி இருக்கிறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. இதில் கான்ஸ்பிரசி என்ற விஷயம் ஒரு குற்றவியல் குற்றமாக உள்ளடக்கப்பட வேண்டும். அது இதோட அதாவது இந்த பிடிஓட பீனல் கோடில் இருக்கிறது. அவை அது தெளிவாக அதை அப்படி பார்க்க போனால் பீனல் கோட் தான் சில உருவாக்கப்படுகின்றதா என்ற கேள்விக்கு மிக பொருத்தமான சட்டமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த விடயங்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த எங்களுடைய இந்த முன்வைப்பிலே ஆக முக்கியமான விஷயம், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்படுதல் வேண்டும் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக இந்த அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. உண்மையில் இதுக்கு ஒரு மக்கள் ஆணை தொடர்பான விஷயத்தை சட்டத்தரணி ருடானி ஜாயர் தெளிவாக முன்வைத்தார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வளமான நாடு அழகான வாழ்க்கை அந்த வேலை திட்டத்திலே உள்ள அந்த வசனத்தை நான் இங்கே சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உள்ளிட்ட அடக்குமுறை சார்ந்த அனைத்து சட்டங்களையும் இல்லாதொழித்து அனைத்து மக்களினதும் சுதந்திரத்தை உறுதி செய்தல் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் அதற்கான மெண்டேட்டை ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். மக்கள் ஆணை பெறப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏன் திரும்பவும் நாங்கள் ஒரு மாற்று பிரதியீடு பற்றி பேசுகிறோம் என்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. அதை பெரும்பாலும் எல்லா சட்டத்தரணிகளும் இங்கு தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டத்தரணி ருடானி ஜாயர் சொன்னது போல சிடிஏ வந்தபோது அதற்கு எதிராக வழக்கு தொடுத்ததிலே நாங்களும் சம்பந்தப்பட்டிருந்தோம். ஏனென்றால் இதனாலே பாதிக்கப்படுகின்ற அப்பாவி மக்கள் தான் எங்களுடைய பிரச்சனையாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. குறிப்பாக நிறைய தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லோருமே இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டை ஒரு நீதியான ஒரு புதிய கலாச்சாரத்துக்கு நகர்த்துவதற்கு அது மிகவும் தேவையாக இருக்குது. இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பிடிஏக்கு பதிலாக சிடிஏ வந்தபோது, கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் என்று வந்தபோது அது தொடர்பாக மிக கடுமையான விவாதங்கள் வந்தன. இந்த பிடிஏ விடவும் பாரதூரமான பிரச்சனைகள் அதில் இருந்தன. நான் நினைக்கிறேன் சிடிஏ தொடர்பாக வந்த ஒரு சில சர்ச்சைகளை உதாரணத்துக்கு தொட்டு காட்டுவது சட்டத்தரணி பைஜ் உங்களிடம் நான் கேட்கிறேன். அது எவ்வளவு சிக்கலாக வந்தது என்பதை நீங்கள் சொல்வது அவசியம் என்று கருதுகிறேன். இன்று நிறைய சிவில் சமூக சக்திகள் அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். நண்பர் கூட இங்கே இருக்கிறார். நீங்கள் விரும்பினால் கூட வந்து கருத்துக்களை ஒரு 5 நிமிடம் பேசுவது கூட அவசியம். நீங்கள் விரும்பினால் இங்கு சபையில் இருக்கிறார்களே நீங்கள் என்றால் இது ஒரு சிவில் சமூக கருத்துகள் மிக முக்கியமாக இருக்கிறது என்ற வகையிலும் அது அவசியம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் சிடிஏ என்பது இந்த பிடிஏயை விடவும் பாரதூரமான ஒரு பிரச்சனையாக வந்தது. அவை புதிய சட்டங்கள் வருகிற போது நாங்கள் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் நிலை மிகவும் பயந்து கொண்டிருக்கிற போது புதிய சட்டங்கள் எங்களுக்கு இன்னும் அச்சத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் ஹேட் ஸ்பீச் தொடர்பாக
உங்களுக்கு தெரியும் 2012க்கு பிறகு இந்த நாட்டிலே ஒரு மிக கடுமையான சிறுபான்மை எதிர்ப்பு ஒரு வெறுப்பு பேச்சு வந்த போது அதற்கு விசேட சட்டம் தேவை என்ற ஒரு ஆர்கியுமெண்ட் வந்தது. ஆனால் பல சட்டத்தினர் சொன்னார்கள் இருக்கின்ற சட்டமே தாராளமாக போதும், இந்த அவ்வளவு இன ரீதியான பாரபட்சங்களை அல்லது மோதல்களை தூண்டுவதற்கு வெளிப்படையாக இயங்குகின்ற சட்டங்களை தடுப்பதற்கான திராணி அரசாங்கம் இருக்க வேண்டும். அது அல்லது அந்த சட்டத்துறையினுடைய அல்லது நீதித்துறையினுடைய அந்த சுயாதீனம் எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருக்கிற என்கிற கேள்விகள் எல்லாம் இருந்தன. அந்த பின்னணியிலே வருகிற எந்த சட்டங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அச்சம் கொள்கின்ற நிலையிலே அந்த சிடிஏ தொடர்பாகவும் சில விமர்சன கருத்துக்களை சொல்வது நான் நினைக்கிறேன் பொருத்தம் என்று. ஏற்கனவே சொன்னது போல டிஏக்கு முன்னுக்கு எதையும் கொண்டு வருவார்கள். ஏடிஏ ஆன்டி டெரரிசம் ஆக்ட், பிடிஏ பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், சிடிஏ கவுண்டர் டெரரிசம் ஆக்ட். இந்த என்ன அது ஆன்டி பிரிவென்ஷன் கவுண்டர் என்று எதையும் சொல்லலாம். ஒத்தகர்த்து சொற்கள் அதுதான் சொன்ன ஏபிசியில் பிஐ காணவில் அதுக்கு முன்னர் சொல்ல நாங்கள் பொருந்தி கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் இருக்கின்ற நிலவரம் கவுண்டர் டெரரிசம் பில் இது நாங்கள் நினைக்கிறேன் பிடிஏ என்பது மிக இவ்வளவுதான். கவுண்டர் டெரரிசம் பில் வந்த பொழுது அது இதனை விட 3 மடங்கு பெரிதான ஒரு சட்ட புத்தகமாகத்தான் அது வந்திருந்தது. எனவே அதிலே நாங்கள் பார்த்த பொழுது மிக பிரதானமாக அரசை விமர்சிப்பது கூட, அரசுக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைப்பது கூட சிடிஏயின் கீழே ஒரு குற்றமாக கருதப்பட்டு அதன் கீழ் கொண்டு வரக்கூடிய நிலைமை இருந்தது. அதனுடைய பாரதூரத்தன்மை நான் அதை விட ஆழமாக செல்ல தேவையில்லை. அதாவது அரசாங்கத்துடைய கொள்கை கோட்பாடுகளை விமர்சிக்கின்ற ஒரு உரிமை கூட ஒரு பிரஜைக்கு இல்லை என்றால் அதனுடைய பாரதூரத்தன்மை நாங்கள் பார்க்க வேண்டால் அது நேரடியாக எங்களுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் என்ற ஏற்பாட்டின் கீழ் 14வது உறுப்புரையின் கீழ் இருக்கின்ற கருத்து தெரிவிப்பதற்கான சுதந்திரம் என்ற உரிமையை மீறுகின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. இப்பொழுது இந்த இருக்கின்ற ருஷ்டியினுடைய சம்பவம் சம்பந்தமாக பேசப்பட்டது. இருக்கின்ற இந்த பிடிஏயின் கீழ் அதையும் கொண்டு வந்தார்கள். அதாவது ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியதன் மூலம் அவர் எதை செய்ய விளைந்தார், அவருடைய எண்ணத்தில் என்ன இருந்தது என்ற அளவுக்கு தேடி பார்ப்பதற்கு சென்றிருக்கிறார்கள். ஒருவருடைய கருத்து சொல்லப்படுகின்ற அந்த கருத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எதற்காக இந்த கருத்தை உள்ள குறிப்பான சட்ட சிக்கல் குற்றத்தை செய்வது அல்லது குற்றத்தை எண்ணுவது என்பது சட்ட விளக்கத்தை. அதாவது இலங்கையிலே ஒரு விடயம் குற்றமாக தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் 2 பிரதானமான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று குற்றமனம், 2வது குற்றச் செயல். அந்த செயல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்கின்ற, அதாவது செய்ய வேண்டும் என்ற செயல் செய்யாமல் விடப்பட்டிருக்க வேண்டும். அதாவது சட்டம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்யாமல் விட்டால் அது குற்றம். உதாரணமாக நாங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெல்மெட் போடாமல் போனால் அது குற்றம். அது அவர் விரும்பி போட்டாலும் விரும்பாமல் போட்டாலும் போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து போடாமல் போனாலும் அது போடவில்லை என்றால் குற்றம். அதே போன்று சில விடயங்கள் களவெடுக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. எனவே அதனை எண்ணி கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவர் அதனை செய்தார் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மாத்திரம் அது குற்றமாக கருதப்பட்டு தண்டனை வழங்கப்பட முடியும். சில வேளைகளில் ஒருவர் வருகிறார், 2 பேரும் பேசுகிறார்கள், இவர் அடிக்க முற்படுகிறார், அவர் அடித்து விட்டார், எனவே அடிக்க முற்பட்டவர் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சந்தர்ப்பத்தில் தற்பாதுகாப்புக்கான செயலாக கருதப்பட்டு அவர் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. முழுமையாக இல்லாவிட்டாலும் அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. சில வேளைகளில் அது மனித படுகொலை அல்லாத ஆட்கொலை, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் என்று கருதப்பட்டு தண்டனை குறைவாக வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. எனவே ஒரு செயல் அதனுடைய ஒரு விடயம் செயல் வடிவம் பெற்றால் மாத்திரம்தான் இலங்கை சட்டங்களின் அடிப்படையிலே குற்றமாக கருதப்பட முடியும். ஒருவருடைய எண்ணம் என்பது, அதாவது அது உறுப்புரை 10 கீழே ஒருவருக்கு இருக்கின்ற சிந்தனை செய்வதற்கான சுதந்திரம் என்ற அடிப்படையிலே அவர் எதனையும் சிந்திக்க முடியும். ஒருவர் எதனை சிந்தனை செய்தார் என்பதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான கருவி என்ன, மார்க்கம் என்ன என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஒரு சிந்தனைக்கு தண்டனை வழங்கக்கூடிய நிலைமை இந்த நாட்டிலே அல்ல, எந்த நாட்டிலும் கிடையாது. அப்படி என்ன நாங்க சொல்றது மாதிரி நியத்து வைத்தால் அரெஸ்ட் பண்ணலாம்டா, என்னத்துக்கு நியத்து வச்சா எப்படி அரெஸ்ட் பண்ற பிரச்சனை. நியத்து சாப்பிட்டான்றது அது வேற, நியத்து வைத்தால் என்பது வேற. எனவே இது பாரதூரமாக நான் அந்த ருஷ்டியினுடைய அந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய முகநூலிலே நான் ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தேன். ஷம்பாலா என்கின்ற ஒரு அரசியல் நாவலை குறித்து அது தொடர்பான விடயங்கள் இந்த நாட்டிலும் அரங்கேற ஆரம்பிக்கிறதா என்ற விடயத்தினை நான் தொட்டு காட்டியிருந்தேன். அந்த ஷம்பாலா என்கின்ற அரசியல் நாவலிலே
அவருடைய எண்ணத்தை அந்த அந்த கதை நாயகனுடைய எண்ணத்தை அவர் அரசுக்கு எதிராக செயற்படுகிறாரா என்ற அவருடைய எண்ணத்தை கண்டுபிடித்து தண்டனை வழங்குவதற்கு அந்த அரசு மிக பாரிய பிரயத்தனங்களை மேற்கொள்கிறார். நினைக்கிறேன் சௌரர் சிராஜ் மசூர் அவர்கள் அந்த நாவலை வாசித்திருப்பார்கள் என்று. அதிலே மிக தெளிவாக இந்த இந்த நூற்றாண்டிலே எப்படி எங்களுடைய எண்ணங்களை கூட அரசு மானிட்டர் பண்ணுகிறது என்ற விட இப்பொழுது அதை நாங்கள் பார்த்தால் எங்களுடைய ஃபேஸ்புக், எங்களுடைய வாட்ஸ்அப், நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுகின்ற விடயங்களை அரசு மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் எங்களை அவதானிக்கின்றன. ஒரு உதாரணம் சொல்லலாம். அதாவது நாங்கள் இன்றைக்கி ஒரு ஹோட்டல் சம்பந்தமாக ஒரு சர்ச் பண்ணினா ஃபோனில், நாங்கள் கூகுளில் எங்களோட வேற ஒரு டிவைஸில் சர்ச் பண்ணினாலும் எங்களோட ஃபேஸ்புக்கு போனால் அன்றைக்கு முழுக்க ஹோட்டலில் விஷயங்கள் தான் பெறும். அல்லது நாங்கள் வேற ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஒரு கிட்ட இன்றைக்கு நாங்கள் ஒரு நண்பரை சந்திச்சுட்டு வந்தால் நாளைக்கு அவரை சஜஸ்ட் பண்ணுமே எங்களுக்கு ஃபேஸ்புக், வேறு நீங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் நாங்கள் அதை யோசிக்கிறோம் இல்லை, இது எப்படி வருகிறது. நிறைய எங்களுடைய தொடர்புகள், நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்களுடைய ஜியோபாலிட்டிக், எங்களோட என்னது ஜிஐஎஸ் குளோபல் பொசிஷன், ஜிபிஎஸ் எங்களோட குளோபல் பொசிஷன் எவ்வளோ நிற்கிறோம், யார் நிற்கிறோம் எல்லாம் இப்பொழுது மானிட்டர் பண்ணப்படுது. செயற்கை ஏஐ மூலமெல்லாம் நாங்கள் என்னது கண்காணிக்கப்படுகிறோம் என்ற அடிப்படையில் அரசும் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கண்காணிப்புகளின் மூலம் எங்களை குற்றவாளிகளாக்க முடியாது. ஆனால் கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்திலே அல்லது ஒரு ஊர்வலத்திலே அல்லது ஒரு இவ்வாறான மீடியா கான்ஃபரன்ஸில் இருந்தால் கூட நாங்கள் அரசுக்கு எதிராக சதி செய்கிறோம் என்ற அடிப்படையில் எங்களை கைது செய்யக்கூடிய ஏற்பாடுகளை தன்னகத்தை கொண்டிருந்தது என்பது மிகவும் பாரதூரமான, அதுவும் இந்த நாட்டிலே மிகவும் ஜனநாயகவாதியாக போற்றப்படுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அது கொண்டு வரப்பட்டது. மற்றது இலங்கையில் இருந்த எல்லா ஜனாதிபதிகளும், ஜே.ஆர். ஜெயவர்தன தொடங்கி அனுரகுமார திசாநாயக்க வரைக்கும் எல்லா ஜனாதிபதிகளும் இந்த பிடிஐனை தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கிறார்கள் என்ற உண்மையை யாரும் மறக்க முடியாது. அது யாராக இருந்தார், ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா பண்டார குமாரதுங்க, டிபி விஜயதுங்க, அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச, பிறகு கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே, அனுரகுமார திசாநாயக்கா கூட பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த சட்டம் இருந்தால் வருகின்ற யாராக இருந்தால், சில வேளைகள் நாளை நான் ஜனாதிபதியாக வந்தாலும் இதனை என்னுடைய கட்சியின் நன்மைக்காக பயன்படுத்துவதற்கு தயங்காமல் பயன்படுத்துகின்ற ஒரு சூழலைத்தான் இந்த சட்ட ஏற்பாடு தன்னகத்தை வைத்துக் கொண்டு அந்த பொறிமுறை இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விடயம். மிக்க நன்றி. சட்டத்திரணி வகைச்சதை பற்றி சுருக்கமாக அழகாக சொன்னார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், இந்த பிடிஏ தொடர்பாக நடைபெறுகின்ற விவாதங்களிலே சிவில் சமூகம் தன்னுடைய கருத்தை முன்வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. இது வெறும் கலந்துரையாடல் அல்ல. மக்களுக்கு ஒரு சட்ட அறிவை கொடுப்பது, மக்கள் தளத்தில் இருந்து என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பதை அரசுக்கு மீள கொண்டு சென்று சேர்க்கின்ற ஒரு ஜனநாயக செயல்முறையாக கூட இதை நாங்கள் பார்க்கலாம். நண்பர் நிஹால் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் பார்வையாளராக இருந்தவரை நான் அங்கு அழைத்தேன் என்றால் நாங்கள் இதற்கு பிறகு கலந்துரையாடலும் செய்ய வேண்டியிருக்கிறது. சொற்ப நேரம் இருப்பதால் அவரையும் நான் இது தொடர்பாக அவர்கள் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்களையும் இந்த இடத்தில் முன்வைப்பது பொருத்தம் என்ற வகையில் அவரை அழைத்திருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இன்றைய தினத்தில் இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமானது இந்த காலகட்டத்திற்கு. ஏனென்றால் அரசினால் ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய சட்டம் ஒன்றை அதற்கு நிகராக எடுத்து வருவது தொடர்பான ஒரு மக்கள் ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இதனை செய்வது மிகவும் முக்கியமானது, கடமையானது என்கின்ற அடிப்படையில் இங்கு எமது நண்பர்கள், செயற்பாட்டாளர்கள், சட்டத்தரணிகள் அனைவருமாக இணைந்து இந்த செயற்பாட்டை செய்வது மிக சிறப்பானது. நேற்றைய நாள் நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளாக ஒன்றிணைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றினை வெளியிட்டு அதனை நீதி அமைச்சரிடம் கொண்டு சென்று கலந்துரையாடல் ஒன்றினையும் செய்திருந்தோம். அதில் 55 சிவில் அமைப்புகளும், தேசிய ரீதியாக சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களும், 187 தனிநபர்கள் செயற்பாட்டாளர்களாக இருப்பவர்களும் கையொப்பமிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டதுடன் அதை கொண்டு சென்று வழங்கி கலந்துரையாடியிருந்தோம். அதன் பிரதான உட்கிடக்கைகளாக இருப்பது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை
இல்லாது செய்ய வேண்டும். அரசு கூறியது போன்று, அரசு மக்களுக்கு வாக்களித்தது போன்று இல்லாது செய்ய வேண்டும். இரண்டாவதாக, புதிதாக இன்னும் ஒரு சட்டத்தினை அதற்கு நிகராக கொண்டு வருவதனை முற்றுமுழுதாக தடுக்க வேண்டும். அது செய்யக்கூடாது என்பதும், ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதிக்கோ அல்லது அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த நீதித்துறையினுடைய செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகளை வழங்குவது மிகவும் ஆபத்தானது. அது கடந்த 4-5 தசாப்தங்களாக அது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக அனைவரும் இந்த நாடு அறிந்த விடயம். அதிலும் குறிப்பாக 1979 முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்ததிலிருந்து தமிழ் முஸ்லிம் இளைஞர்களை இலக்கு வைத்து இது பாவிக்கப்பட்டது. அதேபோன்று அதன் பின் சிங்கள இளைஞர்களை இலக்கு வைத்து பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த சட்டம் குறிப்பாக கடந்த காலத்தில் முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இந்த அறகலைய போன்ற மக்கள் எழுச்சி நடைபெறுகின்ற போது சிங்கள இளைஞர்களை, யூனிவர்சிட்டி மாணவர்களை, ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த சட்டம் வெறுமனே பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் அது ஒரு பொய்யான ஒரு கூற்றாகத்தான் இருக்கும். இது அரச பயங்கரவாதத்தினை ஏற்படுத்துவதற்கும், அரசு யாரையெல்லாம் சுட்டிக்காட்டி இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அந்த அவர்களுடைய ஆட்சியினை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த நபர்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காகவே இந்த சட்டங்களை நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றது. உண்மையில் பயங்கரவாதத்தையோ அல்லது இந்த நாட்டிற்கு எதிரான விடயங்களையோ, இந்த நாட்டிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய நபர்களையோ பிடிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டுமாக இருந்தால் இங்கு பல நூறு சட்டங்கள் இருக்கின்றது. அது இதுவரைக்கும் பேசப்பட்ட விடயங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவை அனைத்தையும் விட்டுவிட்டு இவ்வாறான ஒரு சட்டத்தினை அமுல்படுத்துவதன் மூலமாக அரசு நீதித்துறையினுடைய அதிகாரத்தினை கையில் எடுத்து தாங்களாகவே தாந்தோன்றித்தனமாக பலரை ஜெயிலுக்குள்ளாக்கி தண்டித்து அவர்களுடைய அதிகாரங்களை தக்க வைப்பதற்கான முறைமை இங்கு இல்லாதொழிக்கப்பட வேண்டும். அதன் காரணமாகத்தான் இதனை செய்யக்கூடாது. இது இருப்பதை இல்லாது செய்வதோடு இன்னும் ஒன்றை புதிதாக கொண்டு வரும் நிகழ்ச்சியினையும் இல்லாது செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த குழு ஒன்றினை அரசு நியமித்திருக்கின்றது. அந்த குழு வளமை போன்று அதில் எந்த சிறுபான்மையினத்தவர்களும் அந்த குழுவில் இல்லை. வெறுமனே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் வேலை செய்தவர்கள், அதில் இருந்த அதிகாரிகள், அதே போன்று பல அரசு துறை அதிகாரிகள் என்று அவ்வாறான ஒரு குழுவினைத்தான் நியமித்திருக்கின்றார்கள். ஆகவே இவை நாட்டிற்கு நல்ல செய்தி அல்ல. இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு நல்ல செய்தியாக நாங்கள் இதை அடையாளம் காண முடியாது. ஆகவே இந்த அடிப்படையில் இதனை தயவு செய்து இல்லாது செய்வதற்காக மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். வெறுமனே இது குறிப்பிட்ட நபர்களால் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் அல்ல. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இந்த விடயங்களில் பாராமுகமாக இருக்கின்றது. ஏதோ தங்களுக்கு இதுக்கும் தொடர்பில்லை போன்ற நிலைப்பாடு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடாது. இது ஏனைய சமூகங்கள் போன்று இதனை விரிவாக நோக்க வேண்டும். இதில் இருக்கின்ற பாரதூரங்களை அறிய வேண்டும். அறிந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்திற்கு இருக்கின்றது. அவை இந்த அடிப்படையில் நாங்களும் இந்த சட்டத்தினை இல்லாது செய்தல், புதிய சட்டம் ஒன்றினை உருவாக்குவதற்கு தடுத்தல் என்பதற்கான எமது இயலுமைகளையும் இதில் பயன்படுத்த வேண்டும். எனக்கும் சந்தர்ப்பம் அளித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிக தெளிவாக சுருக்கமாக இந்த கருத்துக்களை முன்வைத்ததற்கு. உண்மையில் இந்த பேனல் டிஸ்கஷனில், இந்த கருத்தாடலிலே சட்டத்துறை சார்ந்தவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் முன்வைத்த கருத்து, நீக்கமா பிரதியீடு ஆண்டு கேட்டபோது எல்லோருமே ரிப்பீல் பிடிஏக்கு பதிலாக எந்த பிரதியீடும் தேவையில்லை, அதை நீக்க வேண்டும் என்ற கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த கால அனுபவங்கள் அப்படி இருக்கின்றன. இந்த சட்டம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அதுபோல இப்போது இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளால் இந்த பிடிஎல் இவர்கள் நாடுகிற விஷயங்களை கூட செய்ய முடியும் என்கிற தெளிவான கருத்துக்கள் அரங்கிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே பிரதியீடு என்று பேசுவதற்கான வலுவான சட்ட அல்லது சூழ்நிலை தேவைகள் இல்லை என்ற கருத்து தான் இந்த அரங்கிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இந்த நாட்டிலே மக்கள் தேர்தலிலே ஒரு ஆணையை தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த மேண்டேட், அந்த மக்கள் ஆணை இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு சட்டம்
பிரதியீட்டின் வடிவத்திலே கூட தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் வர வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இங்கு வலியுறுத்தப்பட்ட விஷயங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, பயங்கரவாதம் என்பதை வரையறுப்பதில் மிக அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விடயத்தை கூட அதிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான இடம்பாட்டை இது கொண்டிருக்கிறது என்பது மிகவும் சிக்கலானது. அடுத்தது, சட்டம் என்பது எந்த அளவுக்கு அடிப்படை உரிமைகளை, மனித உரிமைகளை மீறுகின்ற ஏற்பாடுகளை அல்லது அதுக்கான இடைவெளிகளை கொண்டிருக்கிறது என்ற விடயங்களும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதுபோல பிடிஏ தொடர்பாக நமக்கு இருக்கின்ற நீண்டகால விமர்சனங்களிலே ஒன்றுதான், இந்த நாட்டுடைய மக்கள் சுயாதீனமாக இயங்குவதற்கான அரசியல் சமூக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான தடையாகவும் அது இருக்கிறது என்பது நிச்சயமாக ஏற்கனவே இங்கே சிலர் சுட்டிக்காட்டியது போல சிங்கள இளைஞர்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருப்பது போல தமிழ் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல, பெண்கள் அதுபோல சமூகத்தில் உள்ள முக்கியமான பலர் இதிலே அகப்பட்டு கடைசியில் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் என்று வெளியே வந்திருக்கிறார்கள். சிலர் தாங்கள் அநியாயமாக இந்த சட்டத்தின் பிடிக்குகளை கொண்டு வரப்பட்டிருக்கோம் என்பதை எதிர்த்து வழக்குகளை கூட தொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்து அரசாங்கத்தை நாங்கள் மிக தெளிவாக வலியுறுத்துகிறோம். இப்படியான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை அல்லது பயங்கரவாத தடை சட்டங்களை செய்வதை விட மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற தேசிய மக்கள் சக்தி எப்படி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கோரிக்கை விடுத்ததோ அந்த அடிப்படையில் இயங்குவதற்காக அதனுடைய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை வலியுறுத்தி இந்த கலந்துரையாடலின் முதல் அம்சத்தை நிறைவு செய்கிறோம். அந்த வகையில் இதை நேரலை செய்த எங்களுக்கு உதவி செய்த ஏகேபி நியூஸ், களம் நியூஸ் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இது தொடர்பான ஒரு போதிய அறிவை பெற்றிருப்பீர்கள். அந்த வகையிலும் இந்த விடயங்களை நேரலையாக பார்த்த பல ஆயிரக்கணக்கானவர்கள் இதுவரை பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் பலர் பார்ப்பீர்கள் என்ற வகையிலே இன்று வெள்ளிக்கிழமை குறிப்பாக நிறைய வெளிநாடுகளில் இருந்து நண்பர்கள், சகோதரர்கள், தோழர்கள் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுபோல இந்த அரசாங்கம் கடந்த 16ஆம் திகதி தான் பத்திரிகைகள் மூலம் இதற்கு 2 வாரம் கால அவகாசம் கொடுத்து இன்றுதான் அதனுடைய கடைசி நாள். அது மிகவும் குறுகிய ஒரு காலம். ஏற்கனவே நண்பர் நிஹால் சொன்னது போல மிக குறுகிய காலம். அடுத்தது இதற்கு நியமிக்கப்பட்டிருந்த குழுவினுடைய கட்டமைப்பு கூட விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்றால் இது ஒரு மிகவும் கடந்த 40 ஆண்டு காலமாக இலங்கை சமூகத்தை மிக ஆழமாக பாதித்த ஒரு சட்டம் தொடர்பாக நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. இந்த சட்டம் பலருடைய வாழ்க்கையோடு நேரடியாக விளையாடி இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையில் மிகவும் சிக்கலான நிலைமைக்கு இட்டு சென்றிருக்கிறது. பலர் இழந்த வாழ்க்கையை பெற முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் இந்த நாட்டுக்கு வந்தபோது எங்கள் பலருடைய இளமை காலத்தை யுத்தம் திருடியது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் பலருடைய வாழ்க்கையை திருடக்கூடாது. இன்னமும் அது நமக்கு தேவையில்லை. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்த, ஜனாதிபதி சொல்லியிருக்கின்ற எல்லா சமூகங்களும் ஒன்றிணைந்த ஒரு விழாவை பற்றி கூட ஜனாதிபதி பேசுகிறார். அதையெல்லாம் அந்த நோக்கத்தை அடைவதற்கு இந்த மாதிரியான சட்ட ரீதியான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது. எல்லோரும் ஒன்றிணைந்த ஒரு அன்பான நல்லிணக்கமான இலங்கை உருவாக வேண்டும். எல்லா சமூகங்களுக்கும் சம அந்தஸ்து, சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்பட வேண்டும். ஒரு சட்டம் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடாது என்று கேட்பதற்கான தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கிறது. என்றால் இது ரூல் ஆஃப் லோ உள்ள சட்ட ஆட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழிநடத்தப்படுகின்ற ஒரு நாடு என்ற வகையிலும் ஜனநாயக விழுமியங்களை மதிக்கின்ற நாடு இலங்கை. இந்தியா போன்ற நாடுகள் மிக நீண்ட காலம் ஜனநாயக மரபுகளுக்குள்ளே இருந்த நாடு. தென்னாசியாவிலே பாகிஸ்தானாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், இந்தோனேசியாவாக இருக்கலாம், பல நாடுகளை நீங்கள் பாருங்கள். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலுமே பல நாடுகள் ராணுவ கட்டமைப்புகளை போய் இருக்கிறது. பேராசிரியர் ஜெயதேவ் உயங்கோட இந்த அரசு கட்டமைப்பு தொடர்பாக, இந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் தொடர்பாக மிக விரிவான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலே பல நாடுகள் சுதந்திரத்துக்கு பிறகு ராணுவமயப்பட்டிருக்கிறது அல்லது மிலிட்டரியினுடைய மேலாண்மைக்கு உட்பட்டிருக்கிறது. இலங்கையும் இந்தியாவும் தப்பி பிழைத்திருப்பதை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்புறம் நீண்ட சர்வஜன வாக்கெடுப்பு இருந்த வரலாறு கொண்ட ஒரு நாடு, யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் கொண்ட ஒரு நாடு. அப்படியான ஒரு ஜனநாயக மரபிலே வந்தோ எங்களுக்கு அந்த ஜனநாயக மரபுக்கும் ஜனநாயக விழுமியங்களுக்கும் எதிரான சட்ட ஏற்பாடுகள் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சுதந்திரமாக செயற்படுகின்ற, இயங்குகின்ற மக்கள் என்ற வகையில் எல்லா மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்து விடைபெறுகிறோம். நன்றி. இந்த இடத்தை எங்களுக்கு மேங்கோ கார்டன் ஏற்பாடு செய்து தந்த அதனுடைய உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம்.
வளவாளர்களுக்கும் குறிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். என்றால் மிக குறுகிய அழைப்பு, ஒரு 2 வார காலத்துக்குள் அந்த இறுதி நாளிலாவது செய்ய வேண்டும் என்பதற்காக மிக குறுகிய ஒரு அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து எங்களுக்கு இதிலே பங்கு பற்றிய சட்டத்தரணி ஆரிஃப் சம்சுடீன், சட்டத்தரணி பைஜ் மீராமுடீன், சட்டத்தரணி ருடானி ஜாகிர் ஆகியோருக்கும் எங்களுடைய சிவில் சமூக செயற்பாட்டாளர் நிஹால் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி.